இந்த பாழா பொண்ணை ஈகோ என் பேத்தி வாழ்க்கையில விளையாடிடுச்சு. அதுக்குதான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். நான் கொடுத்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பார்வதி அம்மா எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் ரேகாவுக்கு கடுமையான தோஷம் இருக்கு, மாதவன் ஜாதகமும் இந்த பொண்ணோட ஜாதகமும் செட் ஆகாது, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் கொடுத்தது செட்டப் பண்ண ஜாதகம், ரேகாவோட உண்மையான ஜாதகம் என் ஆபீஸ் டிராயர்ல இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போய் பார்வதி அம்மா கிட்ட நீ தான்ப்பா ஒப்படைக்கணும். அதுதான் சுத்த ஜாதகம். ரேகாவுக்கும் மாதவனுக்கும் 10க்கு 9 பொருத்தம் சரியா இருக்குப்பா, சரியா இருக்கு. தாத்தா இப்பவாச்சும் சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. இப்ப நான் ரிலாக்ஸ் ஆயிட்டேன்ப்பா. இதோட நான் என்னோட கடமையை செஞ்சிட்டேன். நான் இப்ப சொன்ன ஆட்களை எல்லாம் கூப்பிடுப்பா, மற்ற விஷயங்களை எல்லாம் செய்யணும். நான் சொல்றது சத்தியம், அந்த சாமி மேல சத்தியம். நம்புறேன் மாப்பிள்ள. ஒருத்தர் மரண படுக்கையில சாகர நேரத்துல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல சத்தியமும் உண்மையும் நிச்சயமா இருக்கும். அத்தை, இந்த ஜாதகத்தை நான் காலையிலே ஒரு நல்ல ஜோசியத்தை காமிச்சிட்டு வந்துட்டேன். தாத்தா சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த ஜாதகப்படி இவங்க 2 பேருக்கும் 9 பொருத்தம் இருக்குத. நீங்க யார்கிட்ட வேணா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. மாப்பிள்ள, நான் ஜாதகத்தால தான் பயந்தனே தவிர மத்தபடி நான் காதலுக்கு எதிரியே கிடையாதுப்பா. சரி, என்ன எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? போமா, போய் சாப்பாடு எடுத்து வை. ரேகா, நீயும் போ. அத்தை இந்தாங்க. நீங்க உட்காருங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. அட என்னப்பா நீ வேற. சரசு அம்மா, எப்படிமா இருக்கீங்க? இருக்க எங்க கவிதா வரல? என்ன கவிதாவா? அவையே ஏன் கூட வரணும்? இது நான் இருக்கிற வீடு தானே அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்னவோ சுப்புக்கு நீ பொண்டாட்டி, கவிதா வப்பாட்டின்னு தோணல. அவதான் பொண்டாட்டி, நீ தான் வப்பாட்டின்னு தோணுது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல கதவை தர, உள்ள போய் பாப்போம். ஐயோ, என்ன சரசு, எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஏம்மா, ஏம்மா இப்படி பயமுத்துறீங்க? இப்பதான் என் தம்பி கோர்ட் கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டான். அவனுக்கு புது வேலை கிடைச்சிருச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சேன்னு நானே ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். இப்ப போய் இப்படி சொல்றீங்க? சரியான பைத்தியக்காரி மாதிரி இருக்கியே நீ. பிரச்சனை எங்க முடிஞ்சுது? இப்பதான் ஆரம்பிக்குது. தரையெல்லாம் பூ கட்டிருக்கே, பாத்தி இல்ல? இல்ல இல்ல, இது அந்த மாதிரி போ இல்ல. பின்ன உன் புருஷன் மோட்டு வேலைய பாத்துக்கிட்டு நேரம் போகாம ஒன்னொன்னா பிச்சு போட்டுட்டு இருக்கானா?
பொடி அறிவு கெட்டவளே. கவிதா இப்பெல்லாம் அடிக்கடி வர்றா போறா. அவளுக்கு ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு. உடம்பும் மனசும் திமிர் எடுத்து போச்சு. இல்லம்மா, கவிதா சில பிரச்சனைகள் பண்ணலாம், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா என் வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு துணிய மாட்டா. அவ அவ்வளவு மோசமானவ கிடையாது. இங்க பாரு, எலி ஒரு தடவை வீட்டை கண்டுபிடிச்சு சமையல் அறைக்குள்ள வந்துடுச்சுன்னா அப்புறம் டெய்லி வரத நம்மால தடுக்க முடியாது. அது பாட்டுக்கு நேரங்காலம் தெரியாம வரும் போகும். கண்ட இடத்துல விசப்பல்ல வைக்கும். கவிதா அப்படிப்பட்டவளா இருந்தாலும் என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லம்மா. ஆம்பளைங்க புத்திய பத்தி உனக்கு தெரியாதா? ஒருத்தன் தனி தீவுல மாட்டிக்கிட்டானா. ஒரு படகு செஞ்சு தப்பிச்செல்லான்னு கஷ்டப்பட்டு மரத்தெல்லாம் வெட்டி படகு செய்ய ஆரம்பிச்சானா. அப்ப பார்த்து ஒரு பொண்ணு தத்தளிச்சு போய் கரை ஒதுங்குச்சான். உடனே புத்தி மாறி போய் படகு செய்யறதுக்கு பதிலா கட்டில் செய்ய ஆரம்பிச்சானா. ஆம்பளைங்க புத்தி அப்படித்தான். தனியா இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்துட்டான்னா அவகிட்ட இருந்து இவனையும் இவங்கிட்ட இருந்து அவளையும் காப்பாத்தவே முடியாது. இல்லம்மா, கவிதா நல்லவ, பாவம், அவளுக்குன்னு யார் இருக்காங்க? இப்படி சொல்லிதான் அவளும் உன் புருஷனை மடக்கிட்டா. விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. சக்காளத்தி கையால செருப்படி வாங்காம உனக்கு புத்தி வராது. நீ இவ்வளவு மக்கா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வழக்கமா ஆடு நனையுதேன்னு ஓனாயி அழுகும். ஆனா இங்க ஓனாயி அழுகுதேன்னு ஆடு அழுதுகிட்டு இருக்கு. மங்களகரமான ஒரு நாளா பார்த்து உன்னை வெட்டி பிரியாணி பண்ணிடுவாங்க. இங்க பாரு, எப்படியோ உருப்படாம போங்க. ஆனா அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு வாடகை 2000 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்கணும். என்னம்மா 2000? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு 8000 ரூபாய் கொடுக்கறோமே. 10000 ரூபாய் ரவுண்டு பண்ணி கொடுங்க. என்னம்மா திடீர்னு இப்படி 2000 ரூபாய் ஏத்துறீங்க? உன் புருஷ அடிக்கிற கொட்டத்துக்கு தான் 2 பொண்டாட்டிக்காரனுக்கு 2000 ரூபாய் ஏத்துனா தப்பு இல்ல. கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமா வரணும்னு இப்ப வாடகை ரூல்ஸ மாத்திருக்காங்க. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லன்னா காலி பண்ணிடுங்க. சார், தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, காஃபி வாங்கிட்டு வா. என்னைய பல்லளிக்கிற? சார், உங்களுக்கு தலைவலிக்குன்னு சொல்றீங்க, அந்த தலைவலிக்கு மாத்திரை வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னையா சொல்ற? சிஸ்டர் வந்திருக்காங்க சார். யார் சிஸ்டர்? அதான் சார், எஸ்ஐ சிஸ்டர். என்ன சார் யோசிக்கிறீங்க? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? அங்கே இருக்க சொல்லட்டுமா? இல்ல ஐயா பர்மிஷன் போட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு வரான்னு சொல்லட்டுமா? இல்ல டியூட்டி முடிஞ்ச உடனே நைட்டு டின்னருக்கு வராருன்னு சொன்னதா அப்படின்னு சொல்லட்டுமா? யோ, வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உன்னை சம்ஹாரம் பண்ணதான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், உன் கதையை முடிச்சிடுறேன். பரவாயில்ல சார், சிஸ்டர் வீட்டுல செட்டில் ஆகி உங்க பேரை சொல்லி மீதி வாழ்க்கையை ஓட்டிடுறேன். என்ன இது, என்ன சொன்னாலும் அசர மாட்டேங்கிற சார். பஸ்ல டிக்கெட் எடுக்காத வேணும்னா டிக்கெட் கலெக்டருக்கு பயப்படலாம். பஸ் பாஸையே பாக்கெட்ல வச்சுக்கிறவன் எதுக்கு சார் பயப்படணும்? சரியான சந்தர்ப்பம் வரட்டும், அப்போ வச்சுக்கிறேன் உனக்கு. சார், சிஸ்டர் வெளியே நிக்கிறாங்க, வெயிலே நின்னு கருத்து போயிட போறாங்க சார். என்ன பதில் சொல்லட்டும் சார்? ஐயோ, என்ன கரிசனையா? வர முடியாது, பார்க்க முடியாது சொல்லியா? போயா சார், கேலண்டரை எடுத்து இப்ப என்ன நேரம்னு செக் பண்ணிக்கங்க, நான் வரேன்.
10:30 to 11 ராவு காலம் போட்டிருக்கு. ஐயோ, ஹலோ, என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களாமே? ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. வேலையா இருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னேன். அந்த படுபாவை இப்படி போட்டு கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்ப நீங்களா வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? வேணாம் வேணாம், நானே வரேன். ஐயோ, ஏங்க இப்படி அடிக்கடி ஆபீஸ் கிட்ட வந்து மரத்துக்கிட்ட நின்று மரத்தை சொல்ற வேலையை நிறுத்துங்க. என்ன பண்றது, போர் அடிக்குது. எந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நினைச்சனும், இப்ப அந்த விஷயம் ஆபீஸ்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நீங்க பேசாதீங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். என்ன பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்களாமே? யாரு? அந்த பியூன் சொன்னானா? அவன் மூஞ்சூரு பிள்ளையார் வாகனம் நினைக்காதீங்க. அவன் மூஞ்ச பாத்தீங்கல்ல? அவன் மூஞ்சூர் இல்லைங்க, சாக்கடை பிரிச்சாளி. அவன் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கான். அவனுக்கு தான் நம்ம விஷயம் தெரியுமே. எந்த விஷயம்? அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற விஷயம். இந்த பாருங்க கவிதா, இந்த மாதிரி அடிக்கடி ஆபீஸ்ல வந்து என்ன தொந்தரவு பண்ற வேலையை முதல்ல நிறுத்துங்க. இது மோசமான ஆபீஸ். இங்க வேலை செய்யறதை விட அடுத்தவனை பத்தி புறணி பேசுறது அதிகமா நடக்குது. உங்களுக்கு என்னைய பத்தி இங்க என்ன பேசினாங்க? ஐயா, உங்களுக்கு அவங்களே எவ்வளவு பரவாயில்ல போல் இருக்கு. இல்ல, என்ன சொன்னாங்க? உங்களுக்கு என்னைய தப்பா சேர்த்து வச்சு பேசுறாங்க. இது பாருங்க, அவங்க நம்மள தப்பா பேசுறதை நம்ம அனுமதிக்க கூடாது. அதான் நானும் சொல்றேன், நீங்க இந்த பக்கம் வராதீங்க. அவங்க பேசுற மாதிரி நம்ம நடந்ததை கரெக்ட் பண்ணிட்டா அப்புறம் அவங்க ஏன் தப்பா பேசுறாங்க? இப்போ உங்களுக்கு என்னதாங்க வேணும்? சாயந்தரம் வேலை முடிஞ்ச உடனே நீங்க என் வீட்டுக்கு வரணும். ஏன்? உங்க ஹெல்ப் தேவைப்படுது. எதுக்கு? வீட்டுக்கு வாங்களேன், சொல்றேன். அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, பரவாயில்ல, இங்கேயே சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தாதான் சொல்லுவேன். அதெல்லாம் முடியாதுங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் சென்னை கிளம்புறேன். நானும் சென்னைக்கு தான் போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். வீட்டுக்கு வாங்க. யாருன்னு சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ். வந்து பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யாருன்னு? ஏங்க என் கழுத்தை சொல்லிட்டு போங்க. என்ன இவ சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு போற? ஒருவேளை அம்மாவையே கூட்டிட்டு வந்து நம்ம வாழ்க்கையில மண்ணெளி போட்டுருவாளோ? ஐயோ, மை சன், மை சன். ஐயோ, வந்துட்டியா? டேய், தொலை தாங்க முடியலடா. பெரிய ஆங்கிலோண்டியன் லேடின்னு நினைப்பு மனசுல. ஐ டோன்ட் கேர். வாய் சுளிக்க போகுது. டேய், காந்திஜி வெள்ளைக்காரன் நாட்டை விட்டு வரட்ட மாதிரி இவ்வளவு வீட்டை விட்டு வரணும். நீங்க கவலையே படாதீங்க. அமெரிக்காவுல இருக்கிற வண்ணாரப்பேட்டைக்கு இவங்களை துரத்தி விட்டுருவோம். ஆமா, அமெரிக்கால ஏது வண்ணாரப்பேட்டை? ஏன் இல்ல, சென்னையில வண்ணாரப்பேட்டை இருக்குல்ல? ஆமா, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? வாஷர்மன். அதே மாதிரி தான் அமெரிக்காவுல இருக்கிற வண்ணாரப்பேட்டைக்கு பேரு வாஷிங்டன். அட ஆமால. கை கூட வாழ்க்கையில முதல் முறையா இன்னைக்கு தான் புத்திசாலித்தனமா பேசுறீங்க. வெரி குட்ரா, சூப்பரா. ஏய், அவனை ஆண்டி அடிச்ச? ஏன்னா நேத்து ராத்திரி நான் தான் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தேன். அப்படியா? வெக்கமா இல்ல உனக்கு? இல்லையே. இதெல்லாம் ஒரு குழப்பா. போய் வேலையை பாருங்க போங்க. நீ மட்டும் என்னடா பண்ற? வேலையை பாடுறா. நான் கணக்கணக்கு பார்த்து தானே இருக்கேன். நானும் பணத்தை அன்றல. ஐயா, உன் வேலையை பாக்குறியா? அதான் கணக்கணக்கு பார்த்து தானே இருக்கேன். ஐயா, இது உன் வேலை கிடையாது. போய் திவ்யா கூட்டிட்டு வா. அதான் உன் வேலை. மாப்பிள, உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட் மாமா. ஏமா, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இத பாருடா, இவ்வளவு நாள் என்னமோ ஐயப்பனுக்கு மாலை போடுறேன் அது இதுன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்த. இப்பதான் மாலையை கழட்டி வச்சாச்சுல, போய் என் மருமகளை கூட்டிட்டு வா. அம்மா, அவ வருவாமா? அவள் வருவாளாம், அவள் வருவாளாம். சும்மா இருக்க மாட்டா? நீ இங்க பாரு, அவ வீடனா 600 கிலோமீட்டர் தாண்டியா இருக்கு. இங்க தானே இருக்கு. போய் கூட்டிட்டு வர்றதுக்கு என்னடா? அம்மா, அவ கொஞ்ச நாள் நிம்மதியா அங்க இருக்கட்டுமேமா. ஐயோ, நான் என்ன அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? ஐயோ கடவுளே, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நாளைக்கு நல்ல நாள், நாளைக்கு போய் நான் கூட்டிட்டு வரேன். இப்ப ஆள விடுறியா? நாளைக்கு என் மருமவ இந்த வீட்டுக்கு வந்தாகணும். இல்லனா அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை. இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் சனி பிடிச்சிரும். Because I am mother-in-law. She is my daughter-in-law. This is my law. இந்த லாலா தொல்லை தாங்க முடியல மாமா. டேய், இவளுக்கு மயிலாப்பூர்னா சரியா சொல்ல வரா. இது லாபத்து பேசிட்டு இருக்க பாரு. அத நீ கேட்டுட்டு இருக்க பாரு. ஏன் மாமா, இந்த சட்டக்கல்லூரியை இடம் மாத்துற விஷயமா ஒரு சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. இதே சாக்க வச்சு அக்காவை அதே மாதிரி மாத்தி விட்டுறலாம். அமுச்சு விட்டுலாம். அம்மா,
அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்ட நீ சோத்துக்கு என்னடா பண்ணுவ? மிச்சதான். வெரி குட்ரா. உங்களுக்கு அதானே. என்ன பேசிட்டு இருக்கப்பா? இது சேத்தேன்றா கொடுத்தாதானே. ஒழுங்கா என்ன கமிஷன் அடிக்காதடா. இல்ல இல்ல இல்ல. மாதவ ரேகா ஜாதகம் பொருந்தி இருக்கு. ரேகாவோட ஜாதகம் சுத்தமான ஜாதகம். ரெண்டு பேரும் அமோகமா இருப்பாங்க. இந்தாங்க. சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழணும். வாங்க. வரேன். அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. கால வேடா. தீர்க்க சுமங்கலி 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இப்ப நிம்மதியா? அண்ணியோட ஜாதகம்லாம் பொய்யா செட்டப் பண்ணது தாத்தாவோட சூழ்ச்சின்னு புரிஞ்சுதா? இனிமேலாவது இவங்களை நிம்மதியா இருக்க விடுமா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா மறுபடியும்? என் பிள்ளைய வாடா போடாங்கற. இப்ப புருஷன் ஆயிட்டான்ல, மரியாதையா கூப்பிடணும்ல. சரிங்க அத்தை, சந்தோஷமா இருக்கும்போது அப்படி கூப்பிடுறேன். ஆனா கோவமா இருக்கும்போது வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். நீங்க கண்டு கூடாது. அது சரி, இப்ப என் கண்ணு முன்னாடி கொஞ்சம் மரியாதையா கூப்பிடுமா. அவ்வளவுதானே. இப்ப பாருங்க அத்தான். நல்லா இருக்கீங்களா அத்தான்? சட்டை பட்டனை ஒழுங்கா போடுங்க அத்தான். என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போங்க அத்தான். அப்படியே வழியில டிஃபன் சாப்பிட்டுட்டு வரலாம் அத்தான். வாங்க அத்தான், வாங்க. பாத்தியா எத்தனை அத்தாங்கற? மாதவன் செத்தான். சுப்பிரமணி, ஏய் மிஸ்டர் சுப்பிரமணி. பயங்க. வரேன் சார். சார் வணக்கம் சார். கிட்ட வந்தா வணக்கம் சார். தூரத்துல சுப்பிரமணியா? நீ என்ன பெரிய மௌனராகம் கார்த்திகா? சுப்பிரமணி சுப்பிரமணின்னு கூப்பிடுற? ஏன் கத்தி ஊரை கூப்பிடுற? சார் முதல்ல எங்க வீட்டுக்கு வாங்க சார். யோ, என்ன பிரைவேட் பஸ்ஸுக்கு ஆளை பிடிக்கிறியா? கையோடியா? சார் ஒரு காபி சாப்பிட வாங்க சார் எங்க வீட்டுக்கு. நீ ஆபீஸ்ல காபி கொடுத்ததே போதும், கையை விடு. சார் ஒரு காபி சாப்பிடுங்க சார். வந்து சாப்பிட்டு போங்க சார். இப்ப கையை விடலன்னா திரும்பி போயிடுவேன். கவிதாவுக்கு நீதான் பதில் சொல்லணும். சரி சார், போங்க சார். கவிதா, கவிதா நான் வந்திருக்கேங்க.
நான் உள்ள ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேங்க. ஓ சாரிங்க. சாரி இல்ல, சுடிதார். அதுதான் எனக்கு எடுப்பா இருக்கு. ஏங்க இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேனா? இதெல்லாம் ஒரு ஜெனரல் நாலேஜ் தானே, தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லையே. இத பாருங்க, நீங்க கட்டாயமா வரணும்னு சொன்னதுனால தான் நான் ஊரு கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். யாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களா? யாருன்னு சொல்லுங்க, நான் பாத்துட்டு கிளம்புறேன். ஏங்க வரும்போதே சுடு தண்ணிய காலை ஊத்திக்கிட்டு வருவீங்களா? கொஞ்சம் இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, நான் ஊருக்கு கிளம்பணும், நீங்க வாங்க. என்னங்க நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, நான் கிளம்புறேன்.